இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பேச போகிற தலைப்பு என்ன அப்படி சொன்னால், மருத்துவத்தின் வழிமுறைகள், தி மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். பிரபலமான ட்ரீட்மெண்ட் மருத்துவ வழிமுறைகளில் சிலதை நான் சொல்கிறேன் பாருங்கள். சித்தா, யுனானி, ஆயுர்வேதிக், அலோபதி, ஹோமியோபதி, எலக்ட்ரோபதி, அக்குபங்சர். என்னடா இவன் இதெல்லாம் சொல்கிறானே பேரை, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, என்னடா இவன் பேச போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியாத இருக்குதுங்க இந்த விஷயம். அதனால தாங்க நிறைய பேர் தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த வீடியோவை இப்போ கேளுங்க, அப்படியே தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போ ஒரு தடவை எங்களுக்கு ஒரு நோய் வருது அப்படி சொன்னால், உடம்புல ஒரு வீசிங் ப்ராப்ளமோ, இல்லை சளி தொந்தரவோ, இல்லை டயாபெட்டிக்கோ, இல்லை வேறு எந்த தொந்தரவோங்க, நாங்கள் என்ன செய்யணும் அப்படி சொன்னால், நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லை ஒரு சித்தா டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லாட்டி ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லைனா ஒரு இங்கிலீஷ் மருந்து டாக்டர்கிட்ட, அலோபதி டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லை ஒரு அக்குபங்சர் டாக்டர்கிட்ட போகிறோம், இல்லை ஒரு எலக்ட்ரோபதி டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படி சொன்னால், அப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா? அந்த டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நாங்கள் ஃபாலோ பண்ணோங்க. இது தாங்க எங்களுக்கு, நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட சொன்னோம்ல, சார் எனக்கு இப்படி செய்து, எனக்கு இந்த மாதிரி வீசிங் வருது, எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த தொந்தரவுகள் அப்போ தாங்க சரியாகும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படி சொன்னால், நிறைய பேர் செய்கிற தப்பு திரும்பவும் நான் முக்கியமாக சொல்கிறேன். ஒருவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டு சித்தா டாக்டரை போய் பார்ப்பார். பார்த்துட்டு சித்தா டாக்டர் மருந்து கொடுப்பாரு, இத்தனை நாள் சாப்பிட்டு வாங்க, திரும்பி நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவார் சித்தா டாக்டர். இவர் என்ன செய்வார், அந்த டாக்டர் ஒரு மாதம் எழுதியிருப்பார் மருந்து, இவர் 10 நாள் மட்டும் மருந்து வாங்கிட்டு போய் அதில் 5 நாள் தான் சாப்பிட்ருப்பார். உடனே அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்ன உடனே வேறு ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போவாருங்க. இப்போ அலோபதி டாக்டர்கிட்ட போனால், சார் நான் 5 நாள் இந்த மருந்து சாப்பிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்ல மாட்டார். இப்போ இது பெரிய தப்புங்க. அலோபதி டாக்டர்கிட்ட போகும்போது நீங்கள் இந்த மருந்து சாப்பிட்டேன் சார், நான் சித்தா சாப்பிட்டேன், ஹோமியோபதி சாப்பிட்டேன் அப்படின்ற விஷயத்த சொல்லணும். அப்போ தான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அலோபதியை ரெகுலராக எடுத்துகிட்டு திடீர்னு போய் சித்தாலேயோ இல்லை ஹோமியோபதியிலையோ போய் காட்டுறீங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்லணும், சார் நான் இது மாதிரி அலோபதியை ரெகுலராக எடுத்துகிட்டு இருந்தேன் சார், இப்போ நான் நிறுத்திட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லணும். இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதனால் தாங்க பாதிப்பு வருது. நாங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மருத்துவம் அப்படின்னு வந்துடுச்சுன்னா, அதை நாங்கள் சரியாக நிலையாக ஒரே மருத்துவராக நாங்கள் கொடுக்கக்கூடிய, ஒரே மருத்துவர் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. அப்போ தாங்க எங்கள் உடம்புல என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனையை சரி செய்ய டாக்டர் மருந்து கொடுத்துருக்காரு, அப்போ இது சாப்பிட்டதுனால எங்கள் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்றது தெரியுங்க. இந்த வீடியோ மூலமாக நான் தெரியாத நிறைய பேருக்கு தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக, நல்ல ஒரு பலனாக நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு இந்த பதிவை செஞ்சுருக்கேங்க. இந்த வீடியோ மூலமாக நான் கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்தந்த துறை மருத்துவர்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தாங்க உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும். இப்போது இந்த வீடியோவை இதுவரையிலும் ஸ்கிப் பண்ணாத பார்த்த நேயர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆன் மை வியூஸ் சேனல், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பற்றி, அது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.